நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி டியர் ரதி திரைப்படத்தை பற்றிய செய்தி. காதலிப்பவரை தக்க வைத்துக் கொள்வது எப்படி பாடம் சொல்லும் டியர் ரதி திரைப்படம் 2026 ஜனவரி 2ஆம் தேதி 2026 ஜனவரி 2ஆம் தேதி வெளியாகும் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி டியர் ரதி. இறுதி பக்கம் திரைப்படத்தை தயாரித்த இன்சாம்னியாக்ஸ் ட்ரீம் கிரியேஷன்ஸ் LLB மற்றும் லாக்லைன் பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்துள்ள படம் டியர் ரதி. இந்த படத்தை இறுதி பக்கத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய பிரவீன் கே மணி இயக்கியுள்ளார். படத்தின் கதை எதை பற்றி பேசுகிறது என்பதை பற்றி இயக்குனர் சொல்லும்போது, இன்றைய சூழலில் ஆணோ பெண்ணோ தனக்கு விருப்பமான ஒத்த அலைவரிசை மனம் கொண்ட எதிர்பாலின நட்பை தேடினால் அடைவது சுலபம். அந்த நட்பு காதலாவது கடினம். அதை தக்க வைத்துக் கொள்வது சுலபமல்ல, மிக கடினம். அப்படி பிறரிடம் பேசத் தயங்கும், குறிப்பாக பெண்களிடம் பேசத் தயங்கும் ஒரு வாலிபன் ஸ்பா போன்ற ஒரு அழகு நிலையத்தில் ஒரு பெண்ணை சந்தித்து டேட்டிங்கிற்காக வெளியே அழைத்து செல்கிறான். அதே நாளில் அந்த பெண்ணை தேடி போலீஸ் ஒரு பக்கம், ரவுடி கும்பல் ஒரு பக்கம் என துரத்துகிறார்கள். வெளியே சென்றவர்கள் பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அது என்ன மாதிரியான பிரச்சனை, அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதுதான் டியர் ரதி படத்தின் கதை. இன்றைய தலைமுறையினர் காதல் இணையை தக்க வைத்துக் கொள்ள எப்படியெல்லாம் போராடுகிறார்கள், அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள், சிக்கல்கள் என்ன, அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் வகையில் ரொமான்டிக் காமெடியாக இந்த டியர் திரைப்படம் உருவாகியிருக்கிறது என்கிறார். படத்தில் சரவண விக்ரம் நாயகன் நடித்துள்ளார். இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் கண்ணன் பாத்திரத்தில் நடித்தவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 84 நாட்கள் இருந்தவர். அவர் அறிமுகமாகும் படம் இது. நாயகியாக அஸ்லி அமான் நடித்துள்ளார். இவர் மலையாளத்தில் கதிர் நாயகனாக நடித்த மீஷா படத்தில் நடித்த இவர் இப்படத்தின் மூலம் தமிழுக்கு வருகிறார். வில்லனாக நடித்திருக்கும் ராஜேஷ் பாலச்சந்திரன் நடிப்பு பயிற்சி கல்லூரியில் படித்தது மட்டுமல்ல, பலருக்கும் நடிப்பயிற்சி அளித்து வருபவர். மதராசி படத்தில் சிவகார்த்திகேயனை நடித்த பாத்திரத்திற்கான உடல் மொழியை வடிவமைத்தவர் இவர்தான். இவர்களுடன் சாய் தினேஷ், பத்ரம், யுவராஜ், சுப்பிரமணியம் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஜோன்ஸ் ரூபர்ட்ஸ். இவர் பொறியாளன், சட்டம் என் கீழ் படங்களுக்கு இசையமைத்தவர். ஒளிப்பதிவு செய்துள்ளவர் லோகேஷ் இளங்கோவன். இவர் நாய் சாகர் படத்தின் உதவி ஒளிப்பதிவாளர். ஹர்ஹரா படத்தின் ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக பணியாற்றியவர். பிரேம் பி படத்தொகுப்பு செய்துள்ளார். இவர் செல்வா ஆர்கேயிடம் உதவி படத்தொகுப்பாளராக பணியாற்றி இந்த படத்தில் அறிமுகமாயிருக்கிறார். கலை இயக்கம் திலீப், நிர்வாக தயாரிப்பாளர் மனோ வி கண்ணதாசன், தயாரிப்பு நிர்வாகம் ஹென்றி குமார். இப்படி புதுமுகங்களையும் அனுபவசாலிகளையும் இணைத்து படக்குழு அமைத்த இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் பிரவீன் கே மணி. வரும் 2026 ஜனவரி 2ஆம் தேதி இந்த டியர் ரதி திரைப்படம் வெளியாகிறது. இந்த படம் இளைஞர்களுக்கு பிடிக்கிற வகையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நடித்த கதாநாயகி ஆகட்டும், ஹீரோவாகட்டும், அது வில்லனுங்களாகட்டும், அத்தனை பேருமே என்ன கதாபாத்திரமோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இது இளைஞர்களை கவர்கின்ற வகையில் இந்த படம் உருவாக்கப்பட்டிருப்பதால் இளைஞர்கள் மேல் நம்பிக்கை வைத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த படம் ஒரு வரவேற்கக்கூடிய படமாகவும் இளைஞர்களை கவரக்கூடிய படமாகவும் இது இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் தயாரிப்பாளர் எடுத்திருக்கிறார். இயக்குனர் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அதே மாதிரி ஒளிப்பதிவாளரோட பணியும் சிறப்பாக இருக்கிறது. எடிட்டிங், இசை, ரீரிகார்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. நிச்சயம் இந்த படம் வரவேற்கக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.